49 வருஷம் ஆயிட்டு. கோவில்பட்டி ரயில் நிலையம் தன்னோட முதல் சேவையை 1876ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தொடங்கிச்சு. கோவில்பட்டிக்கு முதல்ல வந்த ட்ரெயின் மதுரையில இருந்து தூத்துக்குடிக்கு போச்சு. அந்த ட்ரெயின் தான் முதல்ல கோவில்பட்டி வழித்தடத்தை பயன்படுத்தி போன ட்ரெயின். அந்த ட்ரெயின் நீராவி இன்ஜின் கொண்ட கலப்பு ட்ரெயின். கலப்பு ட்ரெயின்னா அந்த ட்ரெயின்ல பேசஞ்சர் பெட்டியும் இருக்கும், குட்ஸ் பெட்டியும் இருக்கும். நீராவி இன்ஜின் கொண்டது. முதல்ல கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி ஃபில் பண்றதுக்காகத்தான் அவங்க மெயினா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அதே மாதிரி கோவில்பட்டி முதல் ட்ரெயின் ஜனவரி 1ஆம் தேதி 1876ல வந்துட்டு. ஆனா முழுமையா இந்தியா முழுக்க பயணிக்கிற விஷயம் அக்டோபர் மாசத்துல உருவாக்குனாங்க. முழுமை அடைஞ்சது அக்டோபர் மாசத்துல. 2022-23 நிதிநிலை அறிக்கையின்படி கோவில்பட்டி ரயில் நிலையத்தோட வருவாய் 22,43,00,000. வருடத்திற்கு ஒரு நாளைக்கு 6,14,000 ரூபாய். கோவில்பட்டி ரயில் நிலையம் 2022-23 செயல்திறன் அறிக்கையின்படி வருடத்திற்கு 8,73,000 பயணிகள் நம்ம கோவில்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2,393 பேர் கோவில்பட்டி ரயில் நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கோவில்பட்டி ரயில் நிலையம் 149 வருஷத்தை கடந்துட்டு வரும் ஆண்டு 2026 ஜனவரி 1ஆம்